கேம்பில் வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் ஆண்டுடைய நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய பிரதேச நிர்வாக குழுவினர்கள் நம்ம நடுவிலே வருகை தர இருக்கிறார்கள். மானிட்டர் மட்டும் நிர்வாக குழுவினர்கள் தர இருக்கிறார்கள். ஆண்டவர் நல்ல செய்தியாளர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஸ்தாபனத்தின் ஓவர்சியர்ஸ் மற்றும் பிரஸ்பீட்டர்ஸ் மற்ற கனத்துக்குரிய போதகர்கள் மூத்த ஊழியர்கள் எல்லாரையும் இந்த முகாமிலே ஆண்டுடைய நாமத்தை முன்னிட்டு அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் இதுவரை நமக்கு பாராட்டின கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மண்டலங்களில் நம்முடைய ஊழியர்கள் கொடுத்து வருகிற இந்த 13 டிபார்ட்மெண்ட் நம்முடைய ஸ்தாபனத்தில் இருக்கிறது. அதில் இந்த CA என்பது வாலிபர் ஊழியம், கிரைஸ்ட் அம்பாசிடர், அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் செக்ஷனில் அவங்க எல்லாரும் கொடுத்து வருகிற நல்ல ஆதரவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சர்ச் யூத் லீடர்ஸாக வந்திருக்கிறவங்களை வரவேற்கிறோம். போதகருடைய பிள்ளைகளாய் வந்திருக்கிறவர்களை வரவேற்கிறோம். யூத் பாய்ஸாக, யூத் கேர்ள்ஸாக, டீன் பாய்ஸாக, டீன் கேர்ள்ஸாக வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லாருக்கும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கும்படி நம்முடைய கலாச்சாரத்தின்படி நல்ல கைத்தட்டி அவங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுப்போம். நமக்கு இந்த ஆண்டு மத்திய வாலிபர் முகாம் 57வது ஆண்டாக நமக்கு அனுசரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. 57ன்னு சொல்றேன், நீங்க 5 பைசாவுக்கு அல்லேலூயா சொல்ற மாதிரி சொல்றீங்க. 57 அப்படின்னா எத்தனை கோல்டன் ஜூபிலி எல்லாம் நம்ம தாண்டிட்டோம். கர்த்தர் அதை நமக்கு வாய்க்க பண்ணிரு. இது ஒருவரால், இது ஒரு தனிப்பட்ட நபரால் வருவது அல்ல. இந்த வாலிபர் ஊழியத்தில் நாம் மறக்கக்கூடாத சில நபர்களை உங்களுக்கு நான் திரையில் காட்ட விரும்புகிறேன். நம்முடைய ஸ்தாபனத்தில் இந்த வாலிபர் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நடத்தி வருவதில் நிறைய மூத்த ஊழியர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தில் பலர் இருக்கிறார்கள். நம்மோடு கூட சிலர் இருக்கிறார்கள். இன்னும் ஆண்டுடைய வருகை தாமதிக்குமானால் இந்த ஊழியம் இன்னும் சிறப்பாக பல மடங்காக சீரும் சிறப்புமோடு எழுச்சியோடு நடக்கும். அல்லேலூயா. ஒரு சிலரை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கூகுள் எல்லாம் அவங்கள பார்க்க முடியாது. இந்த அம்மா தான் டாரிஸ் எட்வர்ட்ஸ். இவங்க தான் நம்முடைய ஸ்தாபனத்தை முதல் மிஷனரியாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து செங்கோட்டையில கணக்கப்புள்ள வலசங்கிற ஒரு கிராமத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை ஆரம்பிச்சு அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் இப்ப நம்ம பார்க்கிற அண்டை நாடுகளுக்கு, அருகில் இருக்கிற தீவுகளுக்கு, வட மாநிலங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கிற நம்முடைய தமிழ் பிரதேசத்தை நம்முடைய ஸ்தாபனத்துல அவங்க தான் ஃபவுண்டரா இருந்து சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அவங்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக, தியாகத்துக்காக நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அதைத் தொடர்ந்து CA அப்படிங்கிற ஒரு வாலிபர் விங்க உருவாக்குனதுல பாஸ்டர் ரெவரண்ட் டேவிட் ஸ்டூவர்ட் சீனியர் அவர்கள், பாஸ்டர் ஒய் ஜெயராஜ் இவங்க தான் பாஸ்டர் டேவிட் ஸ்டூவர்ட் சீனியர். ஏசு நல்லவர் அப்படின்னு ஒரு பாட்டு போடுவாங்க தெரியுமா, அவங்களுடைய அப்பா. இவங்களுடைய வாழ்க்கைக்காக நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப தெரிவதல்ல, அதனால உங்களுக்கு இதை காட்ட விரும்புறேன். CA அண்ணன் இவங்களை தொடர்ந்து நம்முடைய ஸ்தாபனத்துல பல வருஷம் நல்ல ஒரு நிர்வாகியா, தலைவரா இருந்து அனைவருடைய மதிப்பையும் அன்பையும் பெற்று அவங்களுடைய நிர்வாகத்தால் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த கிருபையினால் பல சபைகளை ஸ்தாபித்து அயராமல் உழைத்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக வாழ்ந்த நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய தங்க தலைவர் ரெவரண்ட் டாக்டர் ஒய் ஜெயராஜ் அவர்களை நம்ம நினைவு கூறாம இருக்கவே முடியாது. நல்ல வாலிபர்கள் அனைவரும் நல்ல கைகளை, இவங்க தான் நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய ஸ்தாபனத்தின் முற்பிதாக்கள். அவங்களுடைய வாழ்ந்த காலத்துல அவங்களோடு கூட ஆண்டவர் நிறைய ஊழியர்களை இணைச்சார். அதுல ரெவரண்ட் கேசி ஆண்ட்ரூஸ் என்ற ஒரு தேவ ஊழியர் இருந்தாங்க. அதிகமான ஊழியர்களை உருவாக்குனவங்க இவங்க தான் பாஸ்டர் கேசி ஆண்ட்ரூஸ். நம்முடைய பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ் நமக்கு நாளைக்கு செய்தி கொடுக்க வருவாங்க. அவங்களுடைய தகப்பனார், அவங்களுடைய பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். பாஸ்டர் ஸ்டீபன்சன், பல ஊழியர்கள் இருக்கிறார். நினைவுக்கு வருகிறவர்களை நான் சொல்கிறேன். இவருடைய வாழ்க்கைக்காக, இவங்களுடைய தியாகத்துக்காக நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர்களுடைய காலங்களில் பாஸ்டர் ஆதாம் துரை என்ற ஒரு தேவ ஊழியர்கள் இருந்தார்கள். எப்பொழுதுமே வெள்ளை சட்டை, எப்பொழுதுமே வெள்ளை வேஷ்டி, நல்ல ஒரு வேத பண்டிதர். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அவங்க வாழ்ந்த காலத்துல நல்ல ஒரு ஆமேன் சொல்லணும். வரலாறு எப்பயுமே போர் அடிக்கும், ஆனா இந்த வரலாறு போர் அடிக்க கூடாது. ஆமென். ஆமா, இவங்க எப்பொழுதுமே அந்த நாட்கள்ல
வேதாகம பண்டிதர், அப்போலஜிஸ்ட் என்று சொல்லுவாங்க. தற்காப்பு உபதேசம், ஆண்டவரை குறித்து, வேதத்தை குறித்து, வேதாகம சத்தியங்களை குறித்து கேள்வி கேட்டா மிக தெளிவாக, எளிமையாக, எவருக்கும் புரியும்படி சொல்லுகிற தேவ கிருபை பெற்றவர். இவருடைய வாழ்க்கைக்காக, இவங்களுடைய குடும்பத்துக்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அதைத் தொடர்ந்து மிக முக்கியமான ஒரு பங்காற்றின ரெவரண்ட் டாக்டர் சகரியா, நம்முடைய தமிழ்நாடு வேதாகம கல்லூரியினுடைய அவர் முதல்வராக இருந்து பல நாட்கள் ஊழியம். இவங்க காலங்களில் தான் அந்த CA அப்படின்னு ஒன்று உருவானதான். அவங்கள நம்ம பார்ப்போம். அவங்களுடைய வாழ்க்கைக்காக நம்ம எல்லாரும், அவங்க பாருங்க, அவங்கள கூகுளில் கூட பார்க்க முடியல, சாரி மன்னிச்சு கொள்ளுங்க, ஃபோட்டோ எடுக்க முடியல. இந்த 2.5 நாளுக்குள்ள எப்படியாவது அவங்கள ஃபோட்டோ அவங்களுக்கு காமிச்சிடுறோம். ஏன்னா அவங்கள ஆண்டவர் பயன்படுத்தினார். இவங்க எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. இப்ப நலமுடன் சுகத்துடன் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் தங்க தலைவரில் ஒருவர் பாஸ்டர் PS ராஜமணி அவர்களை நம்ம மறக்கவே முடியாது. கைகளை தட்டி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம மத்தியில செய்தி கொடுக்க வர இருக்கிற பாஸ்டர் மோகன் அவர்களுக்காக நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ் அவர்களுக்காக கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மத்திலே வருகை தர இருக்கிற நம்முடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி, நம்முடைய பிரதேச நிர்வாக குழுவினர்களுக்காக கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பாஸ்டர் ஸ்டீவ் ஜெயராஜுக்காக, அவங்க தான் நம்ம பிரதேசத்தின் தலைவர். நல்ல ஒரு கைத்தட்டி நம்ம தலைவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பாஸ்டர் ஸ்வர்ணராஜ் நம்முடைய பிரதேசத்தினுடைய துணைத் தலைவர். பாஸ்டர் ஸ்டான்லி மாணிக்கராஜ் நம்முடைய பிரதேசத்தினுடைய செயலாளர். பாஸ்டர் ஆண்டனி ராஜன் நம்முடைய பிரதேசத்தினுடைய பொருளாளர். பாஸ்டர் கிறிஸ்துதாஸ் அவர்கள் நம்முடைய பிரதேசத்தின் நிர்வாக குழுவினர். நாளைக்கு மாலையில் எல்லாரும் வருவார்கள், மேலையை அலங்கரிப்பார்கள். அல்லேலூயா. காலியான நாற்காலிகள் எல்லாம் அவங்களுக்காக போடப்பட்டதெல்லாம் நாளைக்கு அவங்கள நம்ம நேரில் பார்க்க போறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கையை அசைச்சு வராமன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிரஸ்பீட்டர்ஸ் அநேகர் வந்திருக்கிறார்கள், போதகர்கள் வந்திருக்கிறார்கள். பாஸ்டர் ஒரு மென்டி மீட்டர்னு ஒன்று சொன்னாங்க. அதை இந்த வருஷம் நம்முடைய பயனுக்காக அதை நம்ம நடைமுறைப்படுத்த போகிறோம். இந்த CAல 57 வருடங்களா தலைமைத்துவத்திலிருந்து செயல்பட்ட ஊழியர்களையும் மறக்க முடியாது. குவிஸ்மேக்ஸ் என்ற ஒரு புக் இன்னைக்கு சாயந்தரம் வெளியிடுவோம். அதுல இருக்கிற எல்லா CAல முன்காலத்தில் தலைவர்களாக இருந்த எல்லாருடைய போட்டோஸும் அதுல போட்டு அவங்களை நம்ம கனப்படுத்த இருக்கிறோம். வாலிபர் பருவம் என்பது, இப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் ஏன் பாரப்படுத்தினார் என்றால், வாலிபர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல கூப்பிட்டு சொல்லுங்க, நீ ரொம்ப முக்கியமா சொல்லுங்க. நல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒருத்தன் சென்னையில நியூஸ் பேப்பர்ல பார்த்தானா, கவனிங்க, சென்னையில ஒருத்தன் நியூஸ் பேப்பர்ல பார்த்தானா, தலைப்புச் செய்தி, சென்னையில் முக்கிய நபர் கைது. சொல்லுங்க. ஒருத்தன் சொன்னானா, சென்னையில முக்கிறது கூட தப்புன்னானா, சென்னையில் முக்கிய நபர் கைது. உடனே அதை இன்னொருத்தன் பார்த்தனா, சென்னையில முக்கிறது தப்பாடா அப்படின்னானா. இதெல்லாம் ஆண்டவர், நீங்க அதே மாதிரி பார்த்து முக்கிய நபர் அப்படின்னு சொல்றதுனால வேற எதையாவது சொல்லிவிடாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீனும் நானும் தேவனுக்கு ரொம்ப முக்கியமான ஆட்கள். ஆண்டவருக்கு வேணும். அந்த பாரத்தை உணர்ந்ததுனால தான் அந்த CA 57 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. நல்ல கைவேத்து ராமன் சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கவனிங்க. வாலிப பருவம் என்பது ஒரு பாதுகாப்பான குழந்தை பருவத்திலிருந்து இன்னொரு பாதுகாப்பான புருஷ பருவத்துக்கு கடந்து செல்லும் ஆபத்தான பாதை தான் இந்த வாலிப பாதை. நான் சொன்னதை திரும்ப சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பாதுகாப்பான குழந்தை பருவத்திலிருந்து இன்னொரு பாதுகாப்பான ஒரு மெச்சூர்டு, அந்த ஒரு பாதுகாப்பான ஜோனுக்கு, ஒரு சேஃப்டி ஜோன்ல இருந்து இன்னொரு சேஃப்டி ஜோனுக்கு டேஞ்சரஸான பாதையில போற பாதை தான் இந்த வாலிப பாதையாம். வாலிபத்தை குறித்து சொல்றாங்க, ஸ்லைட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. வாலிபத்தை குறித்து சொல்றாங்க, நிச்சயமற்ற தன்மையும் மாற்றமும் இளமையாக இருப்பதே வாலிபத்தின் அடையாளம். தி அன்சர்டனிட்டி அண்ட் சேஞ்ச் ஆர் த ஹால்மார்க் ஆஃப் த யூத். நிச்சயமற்ற தன்மை, எதிலுமே ஒரு 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 நிலைப்பாடு இருக்காது, ஸ்டேபிள்னஸ் இருக்காது, பிளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு மாற்றம், நேத்து இருந்தது இன்னைக்கு இருக்காது, சேஞ்சஸ். முன்னாடியெல்லாம் ஒரு மாற்றம், ஒரு ஸ்டைல், ஒரு கல்ச்சர் மாறணும்னா குறைஞ்சது 5 ஆண்டு ஆகும், 10 ஆண்டு ஆகும். ஆனா இப்ப அப்படி அல்ல. நேத்து ட்ரெண்டிங்கா இருந்தது இன்னைக்கு ஒண்ணு இல்லாம போயிட்டு. ஒரு பையன் சொன்னா பாருங்க, எப்படிரா அப்படின்னா பாத்தீங்களா, அது ட்ரெண்டிங் ஆயிட்டு.
எப்படிறான்னு சொன்னா ட்ரெண்டிங் ஆகுதுன்னா அதே எப்படிரா இன்னொரு தடவை சொல்லுங்க, அட போடான்ருவான். சேஞ்ச் அடிக்கடி வருது. இதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 1901 இருந்து 1927 இந்த டைம் டியூரேஷன்ல பிறந்தவங்க எல்லாம் கிரேட்டஸ்ட் ஜெனரேஷன் சொல்றாங்க. 1928 இருந்து 1945 இந்த கால இடைவெளியில் பிறந்தவர்கள் சைலண்ட் ஜெனரேஷனா. 1946 இருந்து 1964 பிறந்தவங்க எல்லாம் பேபி ஜெனரேஷன். அப்பதான் சுதந்திரம் அடைஞ்சது இந்தியா. 1965 இருந்து 1980 பிறந்தவங்க எல்லாம் ஜென் எக்ஸ்ன்னு சொல்றாங்க. 1981 இருந்து 1996 பிறந்தவங்க எல்லாம் மில்லினியல் யூத்னு சொல்லுகிறாங்க. நாங்கெல்லாம் நம்ம செக்ஷன்ல நம்ம ஸ்தாபனத்துல அநேக பாஸ்டர்ஸ் செக்ஷன் சபை போதகரா இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஆண்டுல பிறந்தவங்க. நான் சொல்றது புரியுறவங்க ராமேன் சொல்லுங்க பாப்போம். உங்க ஆதாங்க எனக்கு புரியுது. அப்ப நாங்க யாருன்னு கேக்குறீங்க பாருங்க. 1997 இருந்து 2012 இந்த கால இடைவெளியில் பிறந்தவங்க எல்லாம் ஜென் இசட். அவங்க தான் நம்ம இப்ப இருக்கிற வாலிபர்கள். அல்லேலூயா. அவங்க தான் இப்ப இருக்கிற வாலிபர்கள். 2013 இருந்து 2020 இந்த கால இடைவெளியில் பிறந்தவங்க ஜென் ஆல்பா அப்படிங்கிறாங்க. அவங்க யாருன்னா டீனேஜ் கேர்ள்ஸ், டீனேஜ் பாய்ஸ். 13 இருந்து அந்த 19 இருந்து 30 ஜென் இசட், 13 இருந்து 19 இந்த ஜென் ஆல்பா. இப்படிப்பட்ட ஒரு காங்கிரிகேஷனுக்கு தான் வாலிபர் ஊழியம் நடக்குது. இந்த வாலிபர்களுக்கு இருக்கிற சவால்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாலிபர்களுக்கு இருக்கிற சவால்கள், கைண்ட்லி ஃபாலோ தி ஸ்லைட்ஸ். இந்த வாலிபர்களுக்கு இருக்கிற சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு டிஜிட்டல் இல்லாம அவங்களால இயங்கவே முடியாது. எப்படி பெட்ரோல் இல்லாம எரிபொருள் இல்லாம வாகனம் இயங்காதோ, எலக்ட்ரிசிட்டி இல்லாம எக்யூப்மெண்ட்ஸ் இயங்காதோ, இப்ப உள்ள வாலிபர்களுக்கு டிஜிட்டல் இல்லாம அவங்களால இயங்க முடியாது. சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவாங்க, ஆனா அவங்களால நெட் இல்லாம இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாபா. ஆமா, ட்ரிவன் பை டிஜிட்டல் அவங்களுக்கு வாழ்க்கையில. ரெண்டாவது, அவங்களுக்கு எப்பொழுதுமே டைவர்சிட்டி இருக்கணும். ஒரே காரியம் போர் அடிச்சிடும். பல கலர், பல டிசைன், பல ஹேர் ஸ்டைல். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இப்பயே இங்க பாருங்க, நிறைய ஹேர் ஸ்டைல் இருக்கு, நிறைய டைவர்சிட்டி, நிறைய வித்தியாசமான. இந்த வாலிபருடைய தன்மை என்னன்னா, அவங்க இருக்கிற இடத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. எங்க இருந்தாலும் அவங்க ஒரு கெத்து காட்டிடுவாங்க, மாஸ் காட்டிடுவாங்க. இப்படிப்பட்ட இந்த வாலிபர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலும், தனித்தன்மை இருந்தாலும், அவங்களுக்கு எப்பொழுதுமே சவால்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. even though they are digital, அவங்களுடைய ஐடென்டிட்டி இருந்தாலும், இந்த தலைமுறைக்கு சில ஸ்லாக்கியங்கள் இருந்தாலும், பிரிவிலேஜஸ் இருந்தாலும், சேலஞ்சஸ் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. நிறைய இருக்கு. ஒரு சிலதை நான் சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்கு நம்ம போவோம். பாத்தீங்கன்னா, முதலாவது குடும்பம், ஃபேமிலி. உங்களுக்கு தெரியுமா, இப்ப நம்ம சபைகள்ல அப்பாவோட ஆதரவுல வர்ற பிள்ளைங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. அம்மா இல்லாம வளர்ற பிள்ளைங்க எண்ணிக்கை அதிகமாகுது. சிங்கிள் பேரண்டிங். அப்பா அம்மாவுடைய ஒரு 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 இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்களேன். நீங்க அதை பாத்தீங்கன்னா, ஒரு அப்பாவுடைய, ஐயா அதை ஃபாலோ பண்றீங்களா? அந்த அந்த இமேஜ் போடுங்க. ஒரு அப்பா நிக்கிறாரு, ஒரு பையன் பக்கத்துல கைப்பிடிச்சு நிக்கிறான் பாருங்க. அப்பாவோட உடம்புல இருந்து, இப்ப அம்மா எங்கன்னு கேட்டுறாதீங்க, என்ன ஒரு புரிஞ்சுக்கிட்டா சரி. அப்பாவோட உடம்புல இருந்து, அம்மாவோட உடம்புல இருந்து குணம், அந்த டிஎன்ஏ, அந்த 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 பழக்க வழக்கம், அந்த கல்ச்சர், அவங்களுடைய அந்த தன்மை, அதுல இருந்து எடுத்து உருவாக்கப்பட்டதுதாங்க பிள்ளைங்க. அதனாலதான் கர்த்தர் உபாகமத்துல அடிக்கடி சொல்றார், நான் உனக்கு போதித்ததெல்லாம் உன் பிள்ளைக்கு என்ன செய், கத்துக்கொடு. இப்ப பிசாசு எங்க கை வைக்கிறான்னா, புள்ள மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அப்பாவை கை வச்சிடறான். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. ஆனா இன்னைக்கு பிசாசு அப்பாவை கை வச்சிடறான், அம்மாவை கை வச்சிடறான், பிள்ளைங்க பாதிக்கப்படுது. இந்த பிரச்சனை குடும்பத்துல வாலிபர்களுக்கு இருக்கு. இரண்டாவது பிரச்சனை பிசிக்கல் ப்ராப்ளம். அவங்க வாழ்க்கையில பிசியாலஜி, சரீரத்துல வியாதிகள். அன்னைக்கு ஒரு சகோதரனை காலையில பார்த்தா முகமெல்லாம் வீங்கி இருக்கு. என்னடான்னு கேட்டா, அலர்ஜி பாஸ்டர். நேற்று ஒரு சபையில 20 வயசு ஒரு வாலிப பிள்ளை, சண்டே கிளாஸ் எடுக்கிறவங்க டீச்சர்,
கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் இறந்துட்டாங்களாம். ஹார்ட் அட்டாக் வருது. இப்பொழுதுமே வாலிபர்களுக்கு பிசிக்கல் ஃபேக்டர்ஸ்ல பாதிக்கப்படுறாங்க சரீரத்தில். இப்பயே அவங்களுக்கு சுகர் வருது. அடுத்து ஒரு பிரச்சனை சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், மென்டல் பிரஷர். முன்னாடியெல்லாம் 1980 குஷ்டரோகம் பெரிய சவாலா இருந்துச்சு. 90 எய்ட்ஸ் நோய் பெரிய சவாலா இருந்துச்சு. இப்ப மனுஷனுக்கு இருக்கிற பெரிய சவால் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியில குஷ்டரோகம், எய்ட்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்திட்டாங்க. இப்ப இருக்கிற பெரிய சவால் மனநோய். எங்க பார்த்தாலும் மனநோய். அப்படியே இருக்கிறான். என்ன செய்யணும்னு தெரியல, எப்ப விடியுது எப்ப அடையுது, படிக்க முடியல. இப்படி மனதளவில் பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஆவிக்குரிய பிரச்சனைகள் இருக்கு. ஆண்டவர் ஒவ்வொருடைய மனிதனுடைய இருதயத்திலும், சர்ச் ஃபாதர் அகஸ்டின் சொல்றாரு, இன் எவ்ரி ஹியூமன் there is a God created vacuum. தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு வெற்றிடம் உள்ள இருக்கான். அந்த வெற்றிடத்தை அவரே நிரப்பலன்னா அவனுக்கு நிம்மதியே இல்லையா. நம்மெல்லாம் இமோஷனல் பீயிங் தான், நம்மெல்லாம் ஹியூமன் பீயிங் தான். ஆனா மறந்துடக்கூடாது, நம்மெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பீயிங். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க இயேசுவை சொந்த ரட்சகரா அறியாமலே அந்த பிள்ளை ஞானசானம் எடுத்துருது. இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளமும் நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கு. சோசியல் ப்ராப்ளம், சமுதாய பிரச்சனை, வயலன்ஸ். பொலிட்டீஷியன்ஸ் வாலிபர்களை பயன்படுத்துகிறாங்க, மதசார்பின்மைக்கு பயன்படுத்துகிறாங்க. ஏதோ ஒரு விதத்துல வாலிபர்களை தூண்டி விட்டு அவங்க பாதுகாப்பான இடத்துல இருந்து கொண்டு சமுதாயத்தில் வாலிபர்களை பாதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். செக்சுவல் ப்ராப்ளம். எதெல்லாம் அதிகமாய் பயன்படுத்தப்படுகிறதோ அதுதான் அபியூஸ் என்று சொல்லப்படுகிறது. எதெல்லாம் அதிகமாய் பயன்படுத்தப்படுகிறதோ, எல்லை மீறி பயன்படுகிறவைகளுக்கு பேர் தான் அபியூஸ். பிள்ளைகள் பாலியல் ரீதியில் பாதிக்கப்படுகிறார்கள், ட்ரக்ஸ் எடுக்கிறார்கள். இப்பெல்லாம் சில போதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா வந்துருது. பள்ளி வளாகங்களில் 100 மீட்டருக்கு சுற்றளவில் போதைப் பொருள் விற்பது இல்லைன்னு தடை போட்டிருக்கிறாங்க. ஆனா எப்படியோ கிடைச்சிருது. ஸ்கூல் வாசல்ல பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிளாஸ்குள்ள போடுற அந்த ஒரு சின்ன அந்த பேப்பர் மாதிரி அப்படியே கிடக்குது. பல இடங்கள்ல போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. ஒயிட் கலர்ல ஒண்ணு வந்திருக்கான், அது இருக்கிறதே தெரியாதான். அதை போட்டா போதை எப்படிதான் அவனுக்கு கிடைக்குதுன்னு தெரியல. நூதனமான போதைகள். இப்படிப்பட்ட காரியங்களால் வாலிபர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ஆண்டவர் ஆதியாகமத்தில் மனிதனை படைக்கும் போது ஆதாம் ஏவாள் ஆண் பெண் என்றுதான் படைத்தார். ஆனால் இப்பொழுது நூற்றுக்கணக்கான பாலினங்கள் வந்திருக்கிறது. நூற்றுக்கணக்கான பாலினங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணும்போது அங்க போட்டிருக்கோம் செக்ஸ் MRF, அவ்வளவுதான். இப்ப பக்கத்துல என்னென்னமோ வந்துட்டு. இதெல்லாம் சமுதாயத்தில் இருக்கிற பாவங்கள். கற்பு என்பது ஒன்று மதிக்கப்படுவதே இல்லை. கற்பு, எல்லாரும் சொல்லுங்க. வெர்ஜினிட்டி என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோசியல் மீடியா. சோசியல் மீடியா ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போகிறோம், நம்ம அதை கேம்ப்ல யூஸ் பண்ண போகிறோம் பாசிட்டிவா. அதான் அந்த mentimeter.com ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆனால் அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. நிறைய ஆப் வந்துட்டு, ஆனா அதுதான் நமக்கு பெரிய ஆப்பா இருக்கு. ஆப் எல்லாம் இப்ப என்னவா இருக்கு, நமக்கு ஆப்பா இருக்கு. எல்லாத்துக்கும் ஆப் வைக்குது. ஆப் நல்லதுதான், ஆனா அதை தவறா பயன்படுத்துகிறோம். கிரேவிங் ஃபார் மெட்டீரியலிசம். பைக் வாங்கணும், அது அப்படியே உயர்ந்துகிட்டே போறணும், அந்த ஹைக் ஆகணுங்கிறதுலயே ஹாபிட்டை விட்டுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் மிகப்பெரிய சவாலை சொல்லுகிறேன். இன்வென்ஷன் இன் தி ரெவல்யூஷன். கண்டுபிடிப்புகளில் இருக்கிற புரட்சிகள். AI என்பது இப்பொழுது இருக்கிற பெரிய சவால். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எத்தனை பேர் அந்த கோர்ஸ் படிக்கிறீங்களோ தெரியல. யூஜில எத்தனை பேர் படிக்கிறீங்களோ தெரியல. AI பெரிய சவால் இப்பொழுது மனிதனுக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்பொழுது உங்கள்கிட்ட என்னத்தை நான் காட்டன்னு தெரியல. ஒரு பூ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வண்டி மேல ஒரு பூ இருக்கு பார்த்தீங்களா, இது ஆர்டிபிஷியல், இது செயற்கை. சொல்லுங்க, செயற்கைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா என்ன இருக்கணும்? எல்லாரும் சொல்லலையே. செயற்கைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா என்ன இருக்கணும்? இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை ஞானம். செயற்கை ஞானம் என்று ஒன்று இருக்குமானால் என்ன இருக்கணும்? இப்ப முழு உலகமும் AI பின்னாடி போகுது. ஆண்டவர் கேட்கிறாரு, AI உனக்கு பெருசா, NI உனக்கு பெருசா? கார்ல போறோம், டேஷ்போர்ட்ல இருக்கிற ஸ்பீடு ஹைவேஸ்ல அங்க டிஸ்பிளேல தெரியுது. அந்த அளவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ரோபோட்ஸ் வந்துட்டு எல்லா இடங்கள்லயும். சிலிகான் ஸ்கின், அப்படியே கண் அசையுது, ஃபீல் பண்ணுது. அப்படி அந்த அளவுக்கு மனிதன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல உயர்ந்திருக்கிறான். இப்படிப்பட்ட சவால்கள் இருக்கிற வாலிபர்களுக்காகத்தான் இந்த ஆண்டு பிரகாசிக்கும் விளக்கு என்ற தலைப்பில் இந்த முகாமை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை சொல்லுங்க பார்ப்போம். ஏன் இந்த தலைப்பை தூங்கி கொண்டிருக்கும் பொழுது வரவில்லை, ஏதோ யோசிக்கும் போது வரவில்லை. மத்திய வாலிபர்கள் ஊழியத்தில் இருக்கிற தலைவர்கள் அனைவரும் ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க நாங்கள் போயிருந்தோம் திட்டமிட. அப்பொழுது கர்த்தர் எங்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் ஏகமனதாய் கொடுத்த வசனம் தான் இந்த யோவான் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். எல்லாரும் ஒரு விசை எழும்பி நின்று அதை வாசிக்க போகிறேன். டேக் யுவர் பைபிள்ஸ் வித் யூ. கண்டிப்பா பைபிள் கொண்டு வந்திருப்பீங்க நம்புறேன். எல்லாரும் உங்க வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் உங்க வேதாகமத்தை எடுத்து எழும்பி நிற்போம். ஆமென். யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். This is our theme for the 2.5 days. நமக்கு இருக்கிற எல்லா செஷன்லயும், நமக்கு இருக்கிற எல்லா டீச்சிங்ல, எல்லா பிரீச்சிங்ல, எல்லா ஆக்டிவிட்டீஸ்ல, வொர்ஷிப்ல இந்த தீமை நம்ம திரும்ப நம்ம அதை வலியுறுத்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து பேஜ் நம்பர் 132. If you are using English Bible, turn your Bibles to the Gospel of John chapter 5 verse 35. தமிழ் பைபிள்ல 132ஆம் பக்கம். சிலர் பழைய ஏற்பாட்டில் தேடுகிறீங்க, அது அங்க தேடினா ஒன்றும் கிடைக்காது. புதிய ஏற்பாட்டில் இருக்கு, எல்லாரும் தேடுங்க. வாசிப்போம் எல்லாரும். 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்தில் கலிகூற. சகோதரிகள் மட்டும் சத்தமா வாசிங்க பார்ப்போம். சகோதரர்கள் எல்லாரும், தம்பிமார், யூத் பாய்ஸ், யூத் டீன் பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க பார்ப்போம். அவன் இப்ப பார்த்தும் பார்க்காம மனப்பாடமா எவ்வளவு வார்த்தை மனசுக்குள்ள போயிருக்குன்னு தப்பா இருந்தா பார்த்துக்கோங்க. தைரியமா தில்லா இருந்தா தெரிந்து சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் பார்க்காம. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற. அவன் எரிந்து பிரகாசிக்கிற. யாரு 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 அவன்? யாரு அவன்? கிழவனா சிறுவனா? வாலிபன். ஜீசஸோட கசின், ஜீசஸோட ரிலேட்டிவ். அவன் பிறந்தப்ப 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஏரோது சட்டம் போட்டான். அந்த கொலை பாதகத்துக்கு எல்லைக்குள் வாழ்ந்தவன் வாலிபன். அவனுடைய உணவு வேற, அவனுடைய உடை வேற, அவன் இருந்த இடம் வேற. அவனும் வாலிபன். இந்த 2.5 நாளும் அந்த பிரகாசம்னா என்ன, அந்த வெளிச்சம்னா என்ன என்பதை கர்த்தர் நமக்கு போதிக்க இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பூமியின் அடிப்படையில், பூமிக்குரிய வாழ்க்கையில் 6 வயதுக்கு முந்தினவன். ஜான் த பேப்டிஸ்ட் is 6 months elder than Jesus. ஆனால் அவன் சொன்னான், நான் சிறுகனோ. வாலிபன் சொன்னான். அவனுடைய உடை என்ன தெரியுமா? அவனுடைய உடை என்ன தெரியுமா? சொல்லுங்க. ராயல் டோன் பேண்ட் கிடையாது. ஜான் த பேப்டிஸ்ட் இஸ் not a tomboy. ஜான் த பேப்டிஸ்டுக்கு பெஸ்டினா என்னன்னு தெரியாது. ஜான் த பேப்டிஸ்ட் யோவானுக்கு, அந்த வாலிபனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்னா என்னன்னு தெரியாது. அவனுக்கு டீம்ஸ் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, டிசைபிள்ஸ் இருந்தாங்க. இஸ் a leader. இஸ் a leader. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆண்டவர், அவருடைய உறவு. எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு எதெல்லாம் பாதிக்குமோ அதுல இருந்து விலகிருவேன்னு வனாந்திரத்துக்கு போயிட்டான். அவன் ஐசோலேட் பண்ணல, தன்னை தனிமைப்படுத்தல. கொரோனா வந்தவனை தான் தனிமைப்படுத்துவாங்க. ஆனா இவன் வாலிபன். தம்பி, வாலிபன், வாலிபன், அவன் வாலிபன். அவனை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய பிரதேசத்தில் இங்கு வந்திருக்கிற வர தவறின எல்லாரை குறித்து சொல்லப்படுவதாக, எல்லாரை குறித்து சொல்லப்படுவதாக. அவனோட ட்ரெஸ் வேற. எல்லாரும் சொல்றாங்க, டே பீஸா சாப்பிடுறா. எல்லாரும் சொல்றாங்க, சிக்கன் சாப்பிடுறா, டே அதை சாப்பிடுறா, தண்ணி அடிடா. அவன் சொல்றான், எனக்கு அதெல்லாம் ஒத்துக்காது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெட்டுக்கிளி. அது ஏழைகளின் உணவாம். சமுதாயத்தில் சிறுபான்மையினருடைய உணவு. அதோட அவன் போய் ஒத்துக்கிட்டான். ஒரு தடவையும் இப்படி என்னைய வச்சுட்டே ஆண்டவரே அப்படின்னு அவன் ஒரு நாளும் முயற்சி பண்ணல. கர்த்தர் அவனை சுத்தி போட்ட, அவனை சுற்றி கட்டின பாதுகாப்பு சுவரை அவன் குதித்து வெளியே வர விரும்பவில்லை. அந்த பாதுகாப்பு சுவத்துக்குள்ளே அவன் இருந்தான். கர்த்தர் அவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை
நம்மை குறித்து சொல்லப்படுவதாக. அவன் மேல் ஒரு அபிஷேகம் இருந்தது, உங்கள் மேலும் ஒரு அபிஷேகம் இருந்தது. அவன் மேல் ஒரு நோக்கம் இருந்தது, நம் மேலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அவனை குறித்து தேவ திட்டம் இருந்தது, நம்மேலும் தேவ திட்டம் இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை முறை, அவன் மேல் இருந்த அபிஷேகம், அவனை குறித்து கர்த்தர் வைத்திருந்த அந்த தெய்வீக உறவுகள் அனைத்தையும், இஸ் a youth leader. அவனுக்கு டிசைபிள்ஸ் இருந்தாங்க. கர்த்தர் நம்மை கொண்டும் நம்மை வைத்திருக்கிற இடத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக. 2 கரங்களை உயர்த்தி அப்பா சமூகத்தில் இந்த தலைப்பு, இந்த கருப்பொருள், இந்த வசனம் அனைவருக்கும் பொருந்தட்டும், அனைவருக்கும் அது நிறைவேறட்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் இருக்கும் வரை. கை உயர்த்தி, தலை உயர்த்தி, சத்தம் உயர்த்தி, எரிந்து கொண்டே இருப்பே. இந்த தீம் உள்ள வரட்டும். அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த வேர்டு மனசுக்குள்ள வரட்டும். அந்த வெளிச்சம் அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. சத்தமா உங்களுக்கு சந்தோஷம் தானே வேணும்? பாடுங்க பாடுங்க பாடுங்க. எரிந்து கொண்டே, உங்களுக்கு திருப்தி தானே வேணும், உங்களுக்கு சந்தோஷம் தானே வேணும். அது அப்பா தராரு. உனக்கு மட்டுமல்ல, அநேகர் அவனுடைய வெளிச்சத்துல மகிழ்ந்திருந்தாங்க. சத்தமா 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 சத்தமா. நீங்க வெளியில இருந்தாலும் பார்வையாளர்களாக அல்ல, பங்கெடுத்து பாடுங்கள். அவனை குறித்து சொல்லப்பட்டவைகள் எங்கள் வாலிபர்களை குறித்து சொல்லப்படட்டும். ஆகாபின் நாட்களில், ஏரோதின் நாட்களில் அவன் உமக்காக நின்றதை போல எங்கள் பிள்ளைகள் உமக்காக நிற்கட்டும். அப்படியே மெலோடியா. எல்லா வாலிபர்களை போல ட்ரெஸ் உடுத்தி அல்ல, யோவான் ஸ்நானகனோடு தன்னை ஐடென்டிஃபை பண்ணி லைஃப் ஸ்டைலே கர்த்தர் மாத்த போறார். உன் விளக்கு அணைஞ்சிருக்கலாம், கர்த்தர் இன்னைக்கு அதை எரிய வைப்பார். நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அப்பா நான் உமக்காக எரிய விரும்புறேன்னு உன்னை அப்பாட்ட காமிச்சா போதும், எந்த ரிப்பேரை நீக்கி அப்பா நம்மளை பிரகாசிக்க வச்சிருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். மங்கி எரியலாம், சூழ்நிலைமையினால கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைப்பார். கை வைத்தி அப்பா சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஜனவரி 22ஆம் தேதி நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த காலத்தில் தான் ஏரோது இருந்தான். எலியா இருந்த காலத்தில் தான் ஆகாப் இருந்தான். ஆகாப் அவனால் முடிந்ததை செய்தான், எல்லாரையும் கொண்டு போட்டான், தேவாலயத்தை இடிச்சு போட்டான். ஆனா கர்த்தர் எலியாவின் மூலமாய் அவருடைய ராஜ்யத்தை கட்டினார். எலியா சொன்னார் நான் ஒருவன் தான் என்று. கர்த்தர் சொன்னார் நீர் ஒருவன் அல்ல. இந்த நாகத்தீர்த்தத்திலே, இந்த கேம்ப் சைட்ல பாரு, ஆயிரக்கணக்கான வாலிபர்களை நான் வைத்திருக்கிறேன், ஆயிரக்கணக்கான வாலிபர்களை நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் அந்த ஆகாபுக்கு காண்பிக்க ஒரு திரள் சேனையை கர்த்தர் நம் நடுவில் எழுப்பி கொண்டிருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். எழுந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் இருக்கும் வரை. கை உயர்த்தி, தலை உயர்த்தி, சத்தம் உயர்த்தி, லிஃப்ட் பண்ணுங்க, லிஃப்ட் பண்ணுங்க, லிஃப்ட் பண்ணுங்க. அப்பாவிட்ட கைகளை உயர்த்தும் போது நம்முடைய இருதயமும் தேவனுக்காக உயர்த்தப்படட்டும். அப்பா எரிந்து கொண்டே இருப்பே. இந்த முகாமில் நல்ல ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்கிறோம். உங்களை உட்கார வச்சே வெறும் பிரசங்கம் மட்டுமல்ல, இந்த இடத்துல 6 லேயர்ஸ் இருக்கு. ஏர்லி மார்னிங் பிரேயர்ல சொன்னேன், தரை, 4 சுவர், மேல் கூரை, இவைகள் அனைத்தும் சமநிலையில் இருந்தால் தான் இது ஒரு கட்டடம். நம்முடைய வாழ்க்கையிலையும் பல பகுதிகள் இருக்கிறது. ஆன்மீகம், சரீரம், இமோஷனல், இன்டெலெக்சுவல், சமுதாயம், இவைகள் அனைத்தையும் கர்த்தர் சீராக வளர்ந்திருக்க செய்ய உங்களுக்கு பிரயோஜனமான நல்ல போதனைகளை வைத்திருக்கிறோம், ஷெட்யூல்ஸ் போட்டிருக்கிறோம்.
சாப்பாடு, நல்ல சாப்பாடு ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். குடிக்க தண்ணி, தங்குற இடம். நம்முடைய ஸ்தாபனத்தில் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்க கேர்ள்ஸ்க்கு, சகோதரிகள் பயன்பாட்டுக்கு 20 அந்த கண்டெய்னர் டாய்லெட்ஸ் வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் அதை பார்த்து, எத்தனை பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? எத்தனை பேருக்கு அது? நீங்க பாவம் கஷ்டப்பட்டு மலையில நனைஞ்சு போவது, குளிர்ல போவதெல்லாம் பார்த்து தலைவர்கள்ட்ட சொன்னோம். நம்முடைய ஸ்தாபனத்தில் பிரதேச தலைவர்கள் அதை உணர்ந்து அதிக லட்சங்கள் போட்டு அதை உங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. தம்பிமார்களுக்கும் மேல தங்கி இருக்கிறீங்க, அங்கிருந்து ரொம்ப தூரம் நீங்க போகணும் ரெஸ்ட் ரூமுக்கு, அர்ஜென்சி எமர்ஜென்சிக்கு, பக்கத்திலேயே வாடகைக்கு 6 கண்டெய்னர் டாய்லெட்ஸ் நிப்பாட்டி இருக்கிறோம். எங்களால முடிந்ததை செஞ்சிருக்கிறோம். நல்ல ஒத்துழைப்பு கொடுங்க. ஆண்டவர் வேதத்துல கூடார பண்டிகைன்னு ஒன்று வச்சார். கூடார பண்டிகை 10 நாள் நடக்கும். அவங்க வீட்டில இருந்து எல்லாரும் புறப்பட்டு வந்து வனாந்திரத்துல வயல்ல தங்கணும். அது எதுக்கு அடையாளம்னா பரலோகத்துல தங்க போறதுக்கு அடையாளம். சௌரியம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், ருசி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், மெத்த கொஞ்சம் இல்லாம இருக்கும், கல்லு குத்தும். இது வனாந்திரம்னு மறந்துடாத. வனாந்திரத்துல தான் கத்தர் யோவானை உருவாக்குனார். உன்னையும் கத்தர் இந்த 2 நாள் உருவாக்கி அக்கினியா, ஒரு ஆயுதமா, ஒரு டைனமெட்டா, உன வல்லமையான ஒரு பிரகாசமா, சொன்னா விலகாத அந்த இருள், அடிச்சா விலகாத இருள், திட்டுனா விலகாத இருள், எரிஞ்சா அந்த இருள் விலகுவதை போல உன்னை வச்சிருக்கிற சபையில, நீ இருக்கிற இடத்துல கத்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காவனை மாற்ற வல்லவரா இருக்கிறார். கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா.